பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோல எஃப்ஜேவை கிளின்னு கிழிக்கிறாரா? நான் தான் போன வீடியோலே சொன்னேன், எஃப்ஜே மற்றும் விக்ரம் அந்த கேஸ்ல வச்சு விஜியை செய்ய போறாருன்ற அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தேர்ட் ப்ரோமோல வந்துருச்சு. ஸோ என்னதான் சொல்றாருன்றதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் மக்களே. அந்த உதவியை நீங்க பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ கேஸை பற்றின டிஸ்கஷன், அதில் குறிப்பாக தோல்வி அடைஞ்ச நபர்களை கேள்வி கேட்பாங்க. அப்படிதான் எஃப்ஜே வந்து சிக்கிறாரு ஆதிரை எஃப்ஜேன்ற கேஸில். அப்போ விஜய் என்ன கேட்குறாரு, ஆதிரை எஃப்ஜே உங்க மேல கேஸ் வந்தப்ப நீங்க தோத்து போலான்னு பிளான் பண்ணீங்களே, அது ஏன் அப்படின்றது கேட்குறாரு. ஸோ எதனால நீங்க இந்த கேஸை தோக்கணும்னு நினைச்சீங்க, ஏன் பிளான் பண்ணீங்க அப்படின்றது விஜேஸ் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது விவாத மேடியா போடாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி ஓப்பனா விஜேஸ் கேட்குறாரு. அதுல உடனே என்ன சொல்றான், சார் டாஸ்க்ல லைம் லைட் எடுக்கிறாங்கன்னு ட்ரை பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சுன்ற மாதிரி எஃப்ஜே பதில் சொல்றான். ஸோ ஆதிரைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு கேஸை போட்டாங்க. அதுக்கான சாட்சிகள் எல்லாமே, அதுக்கான மொத்த சாட்சிகளும் எப்படி ஒவ்வொருத்தரா சபரி ரம்யான்ற மாதிரி வரிசையான சாட்சிகளை பக்காவா ரெடி பண்ணிட்டாங்க. ஆதிரை பக்காவா அந்த கேஸ்ல மொத்த சாட்சிகளும் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ஸ்மார்ட்டா பிளே பண்ணது யாருன்னா எஃப்ஜே அண்ட் விக்ரம் தான். என்ன பண்ணிட்டாங்க, இது வந்தா நமக்கு பாதிப்பு தான் ஹெவியா இருக்க போகுது. ஸோ அதை அப்படியே நம்மளுடைய கருத்துக்களை, எப்படி விக்ரமோட ஐடியா, நம்ம கருத்துக்களை ஓப்பனா சொல்லுவோம், சொல்லி முடிச்சுட்டு வி ஆர் ஃபீலிங் கில்ட்டி யுவர் ஆனர்ன்ற மாதிரி சொல்லி விட்டோம்னா கேஸ் க்ளோஸ்டு, அடுத்த கட்டத்துக்கு நகராது, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அங்கே ஜட்ஜுமே ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க இப்படி சொன்ன உடனே அந்த இடத்துல கேஸ் க்ளோஸ்டு தான். ஆதிரை அதுக்கு மேலே அரோரெல்லாம் அதுக்கு மேலே பண்ணணும்னு கேட்டாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ லைம் லைட் எடுக்கிறாங்கன்றது ட்ரை பண்ணுறாங்கன்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான்ல. இதுல ஆதிரை எஃப்ஜே மேல கேஸை போட்டிருப்பான்றது எஃப்ஜேக்கு முந்தின நாளே கேஸ் வந்தப்பயே தெரிஞ்சு போச்சு. ஆதிரையோட கேஸ் கம்பல்சரி என் மேலதான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டான் எஃப்ஜே. கன்ஃபார்ம் பண்ணிட்டு நைட்டே கணிக்கிட்ட என்ன சொல்லிட்டானா, நாளைக்கு வந்து ஆதிரையோட கேஸ் வந்துச்சுன்னா நான் எதுவுமே பேச மாட்டேன், அப்படியே நின்று ஃபைனலாக வந்து இப்படி சொல்லிடலாம், அப்படியே நைட்டே டிசைட் பண்ணிட்டா நான் அந்த கேஸ்ல வந்து விட்டு கொடுத்துடலாம், இப்படி முடிவு எடுத்துடலான்ற மாதிரி எதுவும் வாதாட போறதுல அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டேன்றத. ஸோ முந்தின நாள் நைட்டே எஃப்ஜே வந்து கார்டன் ஏரியாவில் கனிக்கிட்ட சொல்லிட்டான். எப்படி கனிக்கிட்ட முந்தின நாள் நைட்டே கனிக்கிட்ட சொல்லிட்டான். அதைத்தான் அங்கே விக்ரம் கிட்ட சொன்னவொடனே இப்படி பண்ணிக்கலான்ற ஒரு பிளானிங் விக்ரம் பண்ணாரு. விக்ரம் அண்ட் எஃப்ஜே சேர்ந்து பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதனால ஒரு கேஸ் தோத்துட்டு வின் பண்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றது கேட்டாங்களே. கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணாங்க. உள்ள வந்து பிக் பாஸோட பெட்ரூம் இருக்குல்ல, அந்த பெட்ரூம்ல வந்து பயங்கரமான செலிப்ரேஷன் நடந்துச்சு. அது என்னன்னா, ஒரு டயலாகுமே சொல்லியிருப்பாங்க, என்னன்னா நம்ம வீட்டுக்குள்ளதான் கேஸ் தோத்துருக்கோம், வெளியே அந்த கேஸ் ஜெயிச்சிருப்போம், வெளியே அதை ஒரு பயங்கரமா பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்கல்ல. அது என்னமோ உண்மைதான். அது வந்து ஸ்மார்ட் மூவ் தான். வீட்டுக்குள்ளதான் அவனுங்க கேஸை தோத்தானுங்க, வெளியே வந்து அந்த கேஸுக்கான இட்டு வந்து வேற மாதிரி, அது அவங்களுக்கு சாதகமா போயிருச்சு. எதனால அவங்களுக்கு சாதகமா போச்சு அப்படின்றதையும் நான் காரணத்தோட விளக்குறேன். ஏன்னா இதுல இன்வால்வ் பண்ணி இருக்கிறது யாரு, வியானா இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. வியானாவோட பேர் வருது, ஆதிரையோட பேர் வருது, எஃப்ஜேயோட பேர் வருது. இப்போ இதுல வியானாவோட பேர் அவன் எடுத்துட்டே வரக்கூடாதுன்றதால வியானாவை காப்பாற்றணும்னு நினைச்சு எஃப்ஜே இதை பண்ணிட்டான். அது போய் வியானா கிட்டயுமே சொல்லிட்டான். ஸோ வியானா பேர் அடிப்படக்கூடாது, அங்கே வெளியே போயிடும் அவங்க அம்மா, இந்த மாதிரி சில இஷ்யூ இருக்கிறதால வியானாவை காப்பாற்றணுன்றதுக்காக எஃப்ஜே எடுத்த முடிவு தான் இது. இதுல அவன் பக்கம் நிறைய தப்பு இருக்கு, அதையும் மறைக்கணும், வியானாவையும் காப்பாற்றி ஒருத்தருக்குள்ள போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து தான் அது. அந்த இடத்துல கேஸ் வந்து அது எல்லாருக்கும் டெலிகாஸ்ட் ஆயிரும். இப்ப தனியா பேசணும்னா அந்த அளவுக்கு பெருசா டெலிகாஸ்ட் ஆகாதுன்றது மாஸ்டர் மைண்ட் தான். எப்படி மாஸ்டர் மைண்டா எஃப்ஜே செயல்பட்டார் அப்படின்றதுதான். அது தோத்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. அது என்ன பண்றது, நாங்க இதுக்கு ஸ்கெட்ச் போட்டது வேறடா, நீங்க உங்களை காலி பண்ணிட்டோன்ற எண்ணம் தான். அதுக்கப்புறம் அவங்க தரப்புக்கு சொல்ல வேண்டியது எதுவுமே வெளியே வரவில்லையே ஆதிரை. ஸோ அவங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எதுவுமே சொல்ல வரல தான். கரெக்ட் தான். ஸோ ஆதிரையும் அந்த டீமும் பிளான் பண்ணி அவங்களோட கருத்துக்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணவோ அதை எக்ஸ்போஸ் பண்ணவோ பிளான் பண்ணாங்க. அதை வெளியே வராம இவங்க போட்டு முடக்கிட்டாங்க, ஒட்டுமொத்தமா காலி பண்ணிட்டாங்க. அதை ஆதிரை கிட்ட விஜேஎஸ் கேட்கும்போது ஆமா சார் வரல சார்ன்றதுதான். ஏன்னா ஆதிரை ஃபீல் பண்ணாங்க, எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி உடஞ்சாங்க, கண் கலங்குனாங்க. போய் ஆறுதல் சொன்னது யாரு, எஃப்ஜே. அங்க உட்கார்ந்துக்கிட்டு ஆறுதல் சொன்னது அரோரா, எஃப்ஜே மற்றும் ஆதிரை. இந்த 3 பேர் தான் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எஃப்ஜே வந்து வெளியே போய் பேசிக்கலாம், ஒரு சொல்யூஷன் ஃபைனலா வெளியே போய் பேசியிருக்கலாம், அந்த வீட்டுக்குள்ள பேச வேண்டாம், வெளியவே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து அந்த கேஸை நடக்காம விடாம பண்றதால எதுவும் மாற்ற முடியாது நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ அந்த கேஸை விடாம அந்த கேஸை நடக்க விடாம பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்திலையும் மறைக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாமே வெளியே போயிருச்சு எஃப்ஜே அப்படின்றத சொல்றாரு. நீங்க நடக்கலனாலும் நீங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது, வெளியே மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கன்ற மாதிரி விஜேஎஸ் மீன் பண்றாரு. ஓகே, உடனே எஃப்ஜே என்ன சொல்றாரு, சார் இப்ப இதை பத்தி
பேசணும்னா எந்த டைம்ல வேணாலும் பேசியிருக்கலாமே சார், அது கேஸ் தான் போட்டு பேசணும்னு இல்லை, எந்த சுச்சுவேஷன்ல வேணாலும் பேசலாம்ல சார் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பதில் கொடுக்குறாரு. உடனே விஜிஎஸ் அதுக்கு தானே எஃப்ஜே கேஸ், எந்த டைம்ல வேணாலும் பேசலாம் போது அந்த கோர்ட்டு கேஸ் தானே சார், அந்த கோர்ட்டு கேஸ்லயே பேசியிருக்காமே சார், ஏன் சார் வேணான்றீங்க? லாஜிக்கான கொஸ்டின் தான். எப்போ வேணாலும் பேசியிருக்கலாம்னு எஃப்ஜே சொல்றான். விஜிஎஸ் என்ன கேட்கிறாரு, அந்த கோர்ட்டு கேஸ்லயே பேசியிருக்கலாமே சார், அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணல? பெருசா என்ன ஆக போகுதுன்றது, பெருசா என்ன ஆக போகுது, பெரிய பாதிப்பு எஃப்ஜே பக்கம் வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனாலதான் அவர் மூடி மறைக்க ட்ரை பண்ணாரு. இதுல எனக்கு என்னன்னா, ஆதிரியும் முழு தப்பையும் எஃப்ஜே மேல போட ட்ரை பண்றாங்க, எஃப்ஜேவையும் முழு தப்பு ஆதிரி மேல போட ட்ரை பண்றான். இதுல 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. சோ அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க இன்னொருத்தர விக்டிம் ஆயிட்டு நீங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்றீங்க 2 பேருமே, அது தப்பு. 2 பேருமே அக்கௌண்டபிலிட்டி எடுத்துங்க. 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குன்றத அக்கௌண்டபிலிட்டி எடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்க அவனை நான் விக்டிம் அவன் தான், இவங்க விக்டிம் அவன் தான் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி போடுறதால தான் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் நீடித்து வருது. இதுல ஆதிரிங்க ரோஸ்ட் விழுந்தது, விக்ரமுக்கு ரோஸ்ட் விழுந்துச்சு. ஸோ 3 பேருக்கும் இதுல ரோஸ்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.